செய்திகள் தொடர்கின்றன. அழிந்து வரும் இனங்களில் ஒன்றான இந்த திமிங்கலம் குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள அலாஸ்கா கடல் பகுதி சிறந்த இடம் என்று உயிரியல் வல்லுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் மற்றும் பல்வேறு தயாரிப்புகளுக்காகவும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திமிங்கலங்கள் கொல்லப்பட்டு வருவதாகவும் உயிரியல் வல்லுநர் தெரிவிக்கின்றனர். மேலும் நிலையற்ற வானிலை மற்றும் கடலில் ஏற்படும் மாசு காரணமாக திமிங்கலங்களின் வாழ்வாதாரம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருப்பதாகவும் உயிரியல் வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஹைதி தீவு சிறைச்சாலை சுகாதாரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாலும் உணவு பற்றாக்குறை இருப்பதாலும் கைதிகளுக்கு தொற்றுநோய் தாக்கும் அபாயம் உள்ளதாக ஐநா சபை மனித உரிமை நிபுணர் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஹைதி தீவில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது. ஐநா சபை மனித உரிமை அமைப்பிற்கு வந்த புகாரை அடுத்து ஐநா சபை மனித உரிமை நிபுணர் மைக்கேல் போஸ்ட் ஹைதி தீவு சிறைகளுக்கு சென்று பார்வையிட்டார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் கைதிகளுக்கு போதிய இடவசதி இல்லை என்றும் சுகாதாரமாக சிறைகள் பராமரிக்கப்படாததால் கைதிகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் ஐநா சபை நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது. முன்னதாக நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை இழந்து முதல் இடத்தை பறிகொடுத்தது. இதைத் தொடர்ந்து 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று முதல் இரு அணிகளும் மோதிய முதல் போட்டி செஸ்டர் லீ ஸ்ட்ரீட்டில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச முடிவெடுத்ததை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன்களை எடுத்தது. இந்தியாவின் பார்த்திவ் பட்டேல் 95 ரன்களும் கோலி 55 ரன்களும் ரகானே 40 ரன்களும் எடுத்தனர். இதைத் தொடர்ந்து 275 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 7.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து கனமழை பெய்ததால் போட்டி கைவிடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.